இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக வருதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் மூடநம்பிக்கைகளில் போகாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு ராசிங்கிற சந்திரனை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது கோச்சாரத்தில் எதுமாற ஒரு தாக்கத்தை கொடுப்பார், எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிகிரியில் எப்படி இருக்கும் பொழுது எதுமாற பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையை எதுமாற திசையில் திரும்பக்கூடிய அமைப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சனி 5, குரு 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. கடந்த 3 மாதமாக 2 மாதமாக அது ரொம்ப நல்லது. சில பிரச்சனைகளுக்கு சில சப்போர்ட்டும் தீர்வும் கொடுத்துட்ருக்கார். ராகு 4, 10ஆம் இடத்துல கேது. இந்த வேலை தொழிலில் வந்து அதிகமான மாற்றங்கள், முயற்சி, பிரச்சனைகள், அதுக்கப்புறம் தீர்வுகள் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்களை கொடுக்கக்கூடியது ராகு கேது வந்து 4, 10ல் இருக்குது. ஸோ இது மாதிரி அமைப்பில் வந்து ராசி அதிபதியாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார் மாதம் முழுவதும். ஸோ அப்படிங்கிறப்போ ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மாதம் முழுவதும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு நினச்ச மாதிரி வராமல் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளாகவும் பொறுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகளாகவும் வருதுங்க. இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது என்னென்னா, நம்ம ஓனாக நீங்கள் போய் டெவலப் ஆகி பண்ணணும்னு நினச்சா சில பிரச்சனை வரும். ஆனால் வர வேண்டியது அப்படியே வரும். எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும், அதே சமயத்தில் நாம் செஞ்சு எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்காது. ஸோ அது மாதிரி அமைப்புகள் தான் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பகைப்பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது தப்பு இல்லை, நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துல குருவோட சேர்றது சூரியனும் புதனும் ரெண்டுமே சேர்வது நல்லது. நிபுணத்துவம் யோகமாகி இது மாதிரி டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. வேலை, ஐடி, சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அக்கௌண்டிங், ஆடிட்டர், டாக்குமெண்டேஷன், மீடியா துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. சூரியனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து குருவோடு சேர்றதுனால அப்பா சார்ந்த விஷயங்கள், தகப்பனார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது, இப்போ வர வேண்டியது இப்போ டக்குன்னு உங்களுக்கு சில இது சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஸோ மாத கிரகங்களும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆண்டு கிரகங்களும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிறனால ஓரளவுக்கு சமாளித்து போன ஒரு வருடமாக அஷ்டமத்தில் குரு இருந்து பாதிப்பாகி எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்க முடியாமல் இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதனால் பாருங்கள், ஓரளவுக்கு விடை கிடைக்க முடியாத சில விஷயங்கள், சவாலாக இருந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக ஒன்றொன்றாக முடிந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு தருணமாக ஆகஸ்ட் 2026 வருகிறது. இதில் வந்து குரு உச்சமடைந்து ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பார்க்கறதுனால அந்த குழந்தைங்கனால இது வரைக்கும் கொஞ்சம் பட்ட கஷ்டங்கள், மெனக்கெடுதெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அவங்களால கொஞ்சம் பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இதுதான் ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நிறைந்த ஒரு மாதமாக, நம்ம முயற்சிகள் எடுத்துமா கவுத்துமான்னு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகளாகவும், வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பும் தேவைப்படக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து போடும் பொழுது உங்கள் ஜாதகம் எப்படி வருது, உங்களோட லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இருக்கா, அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி, லாங் டேர்ம் எப்படி, உங்களுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமம், அந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கு, சூக்ஷம்லாம் வார கணக்கில் வந்து இங்கே கேட்கக்கூடிய விடைகள், கேள்விக்கு என்ன மாதிரி விடைகள் இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும், இது மாதிரி டைமில் எது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ, நமக்கு வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ, வேலை மாற்றங்கள் எப்போ, உத்தியோக உயர்வு எப்போ, பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், எப்போ இடம் வாங்குவோம், எப்போ வீடு வாங்குவோம், இது மாதிரி பல கேள்விகள் நம்மளுடைய ஜாதகத்து அடிப்படையில் நமக்கு எண்ணங்கள் இருக்கும் பொழுது அது எந்த மாதிரி தருணத்தில் கோச்சார அடிப்படையிலையும் ஒன்றா வருது, அதே சமயத்தில் துல்லியமாக அவங்க தசாபுக்தி எடுத்து ஒன்று சேர்ந்து எப்போ நமக்கு கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கும் பொழுது அது மாதிரி தருணத்தில் அது மாதிரி பிளான் பண்ணி பண்ணும் பொழுது எளிதில் நம்ம வாழ்க்கையில்
எந்த ஒரு தவறான ஒரு டெசிஷன் இல்லாமல் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெஸ்ட்டான பிளானட் என்ன, ஃபார்ச்சுனேட்டான பிளானட் என்ன, அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கர்மா என்ன சொல்லுது, வேலையில் ஜெயிப்பீங்களா, தொழிலில் ஜெயிப்பீங்களா, அல்லது கல்யாணம் மூலமாக நல்ல பலன்கள் வருதா, அல்லது கல்யாணம் லேட்டாக பண்ணிக்கிறது நல்லதா, அப்புறம் உங்களுடைய துறை என்ன, அரசியல் சார்ந்த துறையா, மீடியா துறையா, அல்லது எழுத்து வடிவத்தில் வரக்கூடியதா, கம்ப்யூட்டர் பேஸ்டா, சாஃப்ட்வேரா, அல்லது அதில் ஹார்ட்வேர் பேஸ் பண்ணி போகிற அமைப்பா, அல்லது மெடிக்கல் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி போகுதா, எது மாதிரி அமைப்புகள் வந்து நமக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்துருக்கு டிகிரி அடிப்படையில் துல்லியமாக பார்த்து நம்ம சொன்ன இப்போ கோச்சார அடிப்படையில் சொன்ன பலன்களும் இப்போ உங்களோட துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நம்மளுடைய கிளாரிட்டி அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அதெல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டியோட சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தகுந்ததாக இருக்குது, நம்ம எதை தவிர்க்க வேணும், குறிப்பாக நம்ம எதை தவிர்க்கணும், எது நம்ம கரெக்டாக வராது, எது மாதிரி சிக்கல்கள் வந்து நம்ம மைண்டில் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதை வந்து நம்ம தெரிந்து கொண்டேனால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு நமக்கு வராத விஷயத்தை செய்து எதிர்நீச்சல் போடாமல் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளாக செய்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல வெற்றி பெற்று நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஓன் கர்மாவை நாமளே புரிந்து கொண்டு எந்தெந்த நேரத்தில் எது செய்யணுமோ, எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுவரைக்கும் பொறுமையாக காத்திருந்து அவதிப்படாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அவசரப்பட்டு சில விஷயங்கள் செய்து அதை வந்து தவறாக பண்ணாமல் வீரத்தை காட்டிலும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயமும் அது படிப்பாக இருந்தாலும் சரி, வியாபாரம், வேலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பர்சனலாக சொல்லும் பொழுது கல்யாண விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை நம்ம வந்து எதிர்கொண்டு அதிகம் எதிர்பார்ப்புகள் வைக்காமல் நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொள்வேனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த கிளாரிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கூகுள் மேப் போல் எப்படி ஒருத்தர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகும்பொழுது ஒரு கூகுள் மேப் எப்படி வந்து செயல்பட்டு அவர் வந்து கைட் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளோட விஷயமும் நம்மளோட கர்மா என்ன, நமக்கு எது சாதகமாக இருக்குது, நம்ம வீக் பாயிண்ட் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, எந்த துறை நமக்கு லக்கியாக இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நம்ம போயிட்டுருக்கிற தசை எதை குறிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அனுபவத்து மூலமாக பலாயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்த்து அனுபவப்பட்டனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி நம்ம கன்சல்டேஷனில் நீங்கள் வாங்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் எளிதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.